நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. எங்கே ராகுல் காந்தி, எப்போது வருவார்? இந்த கேள்வி விவாத அரங்கங்களில் மட்டுமல்ல, எதிர்க்கட்சி மேடைகளில் மட்டுமல்ல, காங்கிரஸ் பிரமுகர்கள் கூட ஒருவரை ஒருவர் ஒரு கியூரியாசிட்டியோட தொடர்ந்து கேட்டுக்கொண்ட ஒரு கேள்வி, ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக ஏறத்தாழ 2 மாதங்கள் இந்த கேள்வி வலம் வந்தது. 57 நாட்கள் நீண்ட விடுமுறைக்கு பிறகு நாடு திரும்பியிருக்கிறார் காங்கிரசுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி. கிரீஸுக்கு சென்றார், பாங்காக்கில் இருந்தார், கம்போடியாவில் இருந்தார், லாவோஸுக்கு போனார், விபாசனா பயிற்சியில் இருந்தார் அப்படின்னு பல தியரிகள் சொல்லப்படுகின்றன. பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவை பிரச்சனை அல்ல. எங்கும் செல்வதற்கு ராகுல் காந்திக்கு உரிமை இருக்கிறது, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு முக்கிய எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர், அந்த கட்சியுடைய முகமாக அறியப்படக்கூடியவர், பல முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப வேண்டிய முக்கியமான தருணத்தில் இப்படி மிக நீண்ட நாட்கள் அரசியல் தளத்திலிருந்து விலகி இருப்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அவரது தலைமையின் மீது பல விமர்சனங்களையும் கேள்விகளையும் கொண்டு வந்திருக்கிறது. இதை வெறும் எதிர்க்கட்சி தலைவர்கள், ஊடகங்கள் மட்டும் இல்லாமல் அந்த கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்களே இந்த விமர்சனங்களை வைக்க துவங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் நாடு திரும்பி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி காங்கிரசுடைய தலைவராக அறிவிக்கப்படக்கூடும் அப்படிங்கிற தகவல்களும் செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு ராகுல் காந்தி தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்க, இதை வைத்து அவருடைய தனிப்பட்ட உரிமையை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆக்குகின்றனவா, ஒரு நான் இஷ்யூவை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போல சித்தரிக்க முயற்சி செய்கின்றனவாங்கிற கேள்விகளும் சேர்ந்தே எழுந்திருக்கின்றன. நேர்களே, விரிவாக விவாதிப்போம். முதலில் இது சார்ந்த கூடுதல் விவரங்களை எனது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரக்கட். டெல்லியில இப்ப நாம இருக்கிற தெருவுக்கு பேரு துக்ளக் லேன். இங்கதான் ராகுல் காந்தியோட வீடு இருக்கு. நேற்று நைட்ல இருந்து நிறைய டிவி சேனல்கள் நேற்று நைட் எல்லாம் ஒரு வீட்டு வாசல்லயே உட்காந்துருக்காங்க, கேமராக்களை வச்சுக்கிட்டு. எப்போ வருவார்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அவர் வந்து இறங்குற வரைக்கும் டெல்லியில இன்னைக்கு காலையில 11:15 ஏர்போர்ட்ல வந்து இறங்கணும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ராகுல் காந்தி வந்துட்டார், என்ன நேரம் வேணா ஒருவர். இது மட்டும் இல்லாம சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தி வீட்டுக்கு காலையில வந்தாங்க. அதனால எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஏன் வரப்போறாங்க, வரவேற்கத்தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய டிவி சேனலை சேர்ந்தவங்க இங்க வந்து குவிந்து விட்டார்கள். காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களும் நிறைய பேர் காலையில வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிட்டாங்க. ராகுல் காந்தி 11:50 போல அவருடைய இல்லத்திற்கு துக்ளக் லேன்ல உள்ள வந்தார். அப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. சுமார் 2 மாசம் 57 நாட்கள் அப்படின்னு சொல்லி சரியா சொல்லலாம். பார்லிமெண்ட் செஷன் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார், நாடாளுமன்ற கூட்டம் நடக்கும் பொழுதே அப்பவே கிளம்பிட்டார். விடுமுறை போட்டு நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. அவருடைய சொந்த தொகுதியிலேயே போஸ்டர் எல்லாம் ஒட்டினாங்க, ராகுல் காந்தியை காணவில்லை அப்படின்னு சொல்லி. கடந்த 2 மாசமா சமுதாய வலைதளங்கள்ல அதிகமாக விமர்சிக்கப்பட்ட டாபிக்ல இதுவும் ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில ராகுல் காந்தி இப்ப ஊருக்கு வந்து சேர்ந்துட்டார். இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியிடம் நம்ம பேசி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாளைக்கு முக்கிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்திக்கிறார், விவசாயிகளின் பிரதிநிதிகளையும் சந்திக்கிறார். ஏன் அப்படின்னா ராகுல் காந்தி வர ஞாயிற்றுக்கிழமை விவசாயிகளோட பெரிய ஒரு இதுல கலந்துக்கிறார். அதாவது ஊர்வலம் ஒண்ணு போறாங்க, சுமார் 1 லட்சம் விவசாயிகள் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. முக்கியமா ஏன் இந்த ஊர்வலம் அப்படின்னா, இவங்க என்ன காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்க, பாஜக விவசாயிகளிடமிருந்து நிலத்தை ஈஸியாக எடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர முயற்சிக்கிறது. இதை எதிர்த்து ராகுல் காந்தி விவசாயிகளோடு சேர்ந்து போராடுவார். இதனாலதான் இந்த பெரிய கூட்டம் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போகிறது, அதுக்குதான் வந்திருக்கார் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல தகவல் சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கையில இப்ப காங்கிரஸ் கட்சியில நம்பர் 1 சோனியா காந்தி, நம்பர் 2 ராகுல் காந்தி. நம்பர் 2 இடத்துல இருந்து நம்பர் 1 அதாவது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ராகுல் காந்தி வருவாரா என்கிற எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு காலையில தொண்டர்கள் வந்து பட்டாசு எல்லாம் வெடிச்சாங்க ராகுல் காந்தியோட வீட்டு முன்னாடி. இந்த கேள்விக்கு இன்னும் பதில் சரியாக தெரியவில்லை. ஏன்னா காங்கிரஸ் கட்சி உள்ளேயே ஒரு சில மூத்த தலைவர்கள் இல்ல, சோனியா காந்தி தான் நீடிக்கணும்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில தலைவர்கள் இல்ல, ராகுல் காந்தி கட்சி பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு நாடு திரும்பி இருக்கிறார் ராகுல் காந்தி. தலைமைக்கு தகுதியானவரா கேள்வி எழுகிறது. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் ஜோதிமணி அவர்களும், பாரதிய ஜனதாவுடைய மாநில துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் இந்த பகுதியில் நம்முடைய இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் ஜோதிமணி அவர்கள்ட்ட தான் முதல் கேள்வியை கேட்க இருக்கின்றேன். லீவ் எடுப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ராகுல் காந்தியுடைய இந்த ஒரு செய்கை அப்படிங்கிறது சிலர் விமர்சிக்கிறது போல ஒரு இல்லீகாலிட்டி கிடையாது. அவருக்கு இந்த லீவ் எடுப்பது அப்படிங்கிறது அவருடைய உரிமை, ஒரு இல்லீகாலிட்டி கிடையாது. சட்டவிரோதமா அவர் எதுவும் செய்யல. எந்த நாட்டுக்கும் அவர் போகலாம், விசா கொடுத்தா அந்த நாட்டுக்கு போகலாம். அதுவல்ல பிரச்சனை. அரசியல் தலைவர்களும் மனிதர்கள் தான். ஆனால் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தியுடைய கனவு திட்டமாக நீங்கள் கருதக்கூடிய, எல்லாரும் கருதக்கூடிய இந்த ஒரு நில ஆர்ஜித சட்டம்
தலைகீழாக திருப்பப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம், அப்படியே மாற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அவசர சட்டம் மீண்டும் அவசர சட்டம் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில குரல் கொடுக்க வேண்டியவர் ராகுல் காந்தி எங்கே போனார் தெரியல. யார கேட்டாலும் ஒரு தனிப்பட்ட உரிமை, அங்க எங்க போனார்னு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அமேத்தியுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு எழுப்புறதுக்கு தான் அந்த தொகுதி மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனா அவருடைய அந்த தொகுதியுடைய பிரச்சனைகளை முன்மொழிந்தாரா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல கலந்துக்கல. லீவ் எடுக்கலாம், பட் தி டைமிங் டியூரேஷன் இட்ஸ் சிம்பிளி டூ லாங். இல்ல அரசியல்ல வாலடைலா இல்லாத ஒரு நாள் நீங்க சொல்லுங்க எனக்கு. இன்னைக்கு ஒரு நாள் ஒவ்வொரு நாள் நீங்க நியூஸ் ஹெட்லைன்ஸ் எடுக்கிறப்ப 4 ஹெட்லைன்ஸ் எடுக்கிறீங்க இஃப் ஐ எம் நாட் ராங். அரசியல ஒவ்வொரு தினமே வாலடைல் ஆனதுதான். நீங்க என்னைக்குமே இது ஒரு அரசியல் நடவடிக்கைகள் கம்மியா இருக்கும் அன்னைக்கு நம்ம போலாங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, ராகுல் காந்தி எதற்கெல்லாம் நீங்க அவர் மீதான விவாதங்கள் மீடியா அவர் வீட்டு முன்னாடி போய் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி நீங்க சொன்ன நில அபகரிப்பு சட்டத்திற்கு, வேதாந்தா என்கிற மிகப்பெரிய பெருமுதலாளிகளுக்கு எதிராக நில அபகரிப்பு சட்டம் தான் என்ன பொறுத்தவரைக்கும் அதுக்கு சொல்றதுக்கான ரைட்ஸ் உண்டு. அதாவது நீங்க வேதாந்தா என்கிற ஒரு பெரு நிறுவனத்திற்கு எதிராக, ஒடிசா அரசாங்கத்திற்கு எதிராக அன்னைக்கு மலைவாழ் மக்கள் போராடிய போது அன்னைக்கு அங்க போன ஒரே தலைவர் ராகுல் காந்தி. இன்னைக்கு குரல் கொடுக்க வேண்டியவர், இன்னைக்கு அப்படியே தலைகீழா மாற்ற சமயத்துல இருந்த குரல் கொடுக்க வேண்டியவர் தானே. 60 நாட்கள் முடிக்க விடுது. அன்னைக்கு இது போன்ற இவ்வளவு ஹை பிச் விவாதங்கள் நடக்கல. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி இருங்க தம்பி நான் முடிச்சிடுறேன். உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி அரசாங்கத்திற்கு எதிராக விவசாயிகள் தெருவில் நின்று போராடிய போது இந்தியாலேயே 5 நாட்கள் கூட நடந்த ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான், வேற தலைவர்கள் யாரும் கிடையாது. மூன்றாவது இன்னைக்கு கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் ஒரு பெரிய விஷயமா பேசப்படுறப்ப காங்கிரஸ் கட்சியின் எதிர்கால தலைவர்கள் கிரிமினல் பின்னணியில் இருந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக இளைஞர் காங்கிரஸ் மாணவர் காங்கிரசுக்கு தேர்தலை கொண்டு நீங்கள் 4.5 வருஷம் காக்னிசன்ஸ் ஆகக்கூடிய கிரிமினல் குற்ற பின்னணி இருந்தாலே நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் உடைய உறுப்பினர்கள் கிரிமினல் பின்னணி ஒரு நிமிஷம் கொடுக்க முடியும். முடிக்க விட்டாதான் நான் சொல்ல முடியும். விவாதங்களே உள்நோக்கம் உள்ளதுன்னு நான் சொல்றேன். ஒரு சைடு விவாதங்களே கேள்வியை கேட்க கூடாதுன்னு சொல்றேன். நீங்க ராகுல் காந்திக்கு நியாயம் செய்யறீங்களா, காங்கிரஸுக்கு நியாயம் செய்யறீங்களா இல்ல. ஐ ஆல் ரெக்வெஸ்ட் தி பிரஸ், நீங்க ஜனநாயகத்துக்கு நியாயம் செய்யறீங்களான்னு யோசிங்க. அதெல்லாம் கேட்கிறேன் நான். என்னன்னா நீங்க ஒரு என்ன மாதிரியான இந்திய வரலாற்றுல இவ்வளவு நாட்கள் 60 நாட்கள் எங்க போனார்னு கூட தெரியாத ராகுல் காந்தி ஒரு மிக மூத்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் இவ்வளவு நாள் இவ்வளவு ஒரு லாங் லீவ் ஆஃப் ஆப்சன்ஸ் எடுக்கும்போது அது ஏன் இப்படி பார்க்கப்படுது, ஏன் விமர்சிக்கப்படுது அப்படின்னா, விமர்சனம் செய்வது பிரஸ் இல்ல, பிஜேபி இல்ல, காங்கிரஸ் கூட அது இவ்வளவு லீவ் இல்ல, அது இவ்வளவு லீவ் 60 டே என்னன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ராகுல் காந்தி யாருக்கும் தெரியாம ஒரு ஓவர் நைட்ல ஓடி போகல. அவர் ஒரு முடிக்க விடுங்க. அவர் ஒரு வைஸ் பிரசிடென்ட் பார்ட்டியோட பிரசிடென்ட்க்கு அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. நான் ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டி இருப்பதால் எனக்கு விடுப்பு தேவை. நடக்கக்கூடிய இந்த முக்கிய கட்டம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அதற்கு சில நாட்களுக்கு முன்பாக கிளம்புறாரு. முக்கியமா பண்ணலையாது. பாராளுமன்றத்தில் இதே விவாதம், நில அபகரிப்பு சட்டம் விவாதம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது பிரைம் மினிஸ்டர் எங்க இருந்தார்? பிரைம் மினிஸ்டர் இந்தியா ஒரு குற்றச்சாட்டுக்கு இன்னொரு குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்தி என்ன செஞ்சான்னு பாருங்க. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, காங்கிரஸ் கட்சி தோல்வி சந்திச்சிருக்கு. அதுக்கப்புறம் 4 மாதங்கள் இடைவிடாம 21 மணி நேரம் அவர் ஆபீஸ்ல கன்சல்டேஷன் நடந்திருக்கு. பல சீனியர் தலைவர்கள் என்னை மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அந்த விவாதங்கள் கலந்துருக்காங்க. 4 மாசம் விவாதத்துக்கு அப்புறம் 1 மாசம் அவரும் சில சீனியர் தலைவர்களும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியோட எதிர்கால திட்டம் என்னன்னு ஒரு டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அவர் போறதுக்கு முன்னாடி நில அபகரிப்பு சட்டத்தை எதிர்த்து எந்த மாதிரி எல்லாம் போராடுறது, யூத் காங்கிரஸ் எப்படி போராடுறது, NSO எப்படி போராடுறது, மெயின் காங்கிரஸ் என்று போராடுறது, தெளிவா திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு. எல்லா வேலையும் முடிச்சு இதே போல வேலைப்பழுவோட தான் ஸ்ரீமதி சோனியா காந்தி இருந்தார். அவர் இப்படித்தான் போனாரா 57 நாள்? இல்ல, அதான் நான் சொல்றேன். சோனியா காந்தி அவர்களுடைய வேலைப்பழுவில் 95% ராகுல் காந்தி, அது குறிப்பா அவர்களோட உடல்நிலை சரியில்லாமல் போன பிறகு 95% ராகுல் காந்தி அவர்கள் தான் செய்யறாரு. அவர் எல்லாரையும் மாதிரி ஒரு செல்ஃபி, ஒரு 10-20 கேமரா செல்ஃபி மாட்டிக்கிட்டு போனவர் கிடையாது. உங்க கட்சியுடைய மூத்த தலைவர்கள் இது ஏற்கிறாங்களான்னா ஒரு கேள்வி எழுகிறது. மீண்டும் வரேன்னா வானதி அவர்கள்ட்ட கேட்க இருக்குங்க, ராகுல் காந்தியா காங்கிரஸா அப்படின்னு
தொடர்ந்து ஏளனம் பேசி வந்தீங்க. பாருங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த் 44 அப்படின்னு காங்கிரஸ் தொடர்ந்து ஏளனம் பேசி வந்தீங்க. ராகுல் காந்தி எங்கே போனார், எப்போ வருவார் அப்படின்னு இவ்வளவு நாட்களா எங்க போயிருக்கார் அப்படிங்கிற கேள்விகளை அமைச்சர் பெருமக்கள் இருந்து உங்களுடைய செயற்குழு கூட்டம் வரைக்கும் நீங்க பேசிருக்கிறீங்க. ஆக ராகுல் காந்திக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்படிங்கறத நீங்களே என்டாஸ் பண்றீங்க. இதை தாண்டி நான் உங்கள்கிட்ட கேட்கிற இந்த கேள்வி நீங்க கேட்டதுனால உங்கள்கிட்ட கேட்கிற வானதி சீனிவாசன் நீங்க சொல்லுங்க. 57 நாட்கள் ராகுல் காந்தி எங்கெங்கெல்லாம் போனார், எங்கே போனார், நீங்க சொல்லுங்க. எக்ஸ்பிளைன். நானே சொல்லணும். நீங்க உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அவரோட எஸ்பிஜி எக்ஸாக்ட்லி. ராகுல் காந்தி ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்போட ப்ரொடெக்டி. அவர் எங்க இருக்கார், எங்கெங்கெல்லாம் போனார் அப்படின்னு உள்துறை அமைச்சருக்கு தெரியும், பிரதமருக்கு தெரியும். தெரிந்தேதான் இந்த ஒரு கேள்வியை கேட்கறீங்க. ராகுல் காந்தி எங்க போனார், எங்க இருக்காரு, காணாம போயிட்டாரா, வருவாரா, வரமாட்டான்னு தெரிஞ்சேதான் கேக்குறீங்க அப்படின்னா அரசியல் செய்றீங்க இல்ல. நீங்க ஒரு பார்ட்டியோட நேஷனல் பிரசிடென்ட், ஒரு கேள்வி ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தேசிய தலைவர் கேட்கிறார். இன்னொன்னு, நீங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாம தான் போனாரா, அவர் எங்க இருக்கார்? நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கக்கூடிய எஸ்பிஜி அமைப்பு அல்லது உள்துறை அமைச்சகத்துக்கே தெரிஞ்சிருந்தா கூட அதை சொல்லணும் அப்படிங்கறதுல நீங்க சொந்த கட்சிக்காரங்க சொல்லணுமா, இல்ல அரசாங்கம் அவருடைய பாதுகாப்பு விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிற அரசாங்கம்? ராகுல் காந்தி எங்கெல்லாம் போனாலும் யாரும் கேட்கல, நீங்க கேக்குறீங்க. ராகுல் காந்தி எங்க சொல்லுங்க, எங்கெங்கெல்லாம் போனாருன்னு தெரிஞ்சதானே கேக்குறீங்க. எப்படி தெரியுங்க? உள்துறை அமைச்சருக்கும் பிரதமர் ஏதாவது கேட்டிருக்காங்களா? தேசிய தலைவர் கேட்கிறாரு. நான் ஒரு விஷயம், பிரதமர் முன்னிலையில உள்துறை அமைச்சர் முன்னிலையில இந்த கேள்வி கேட்கப்படுது. கேள்வி கேட்குது இல்ல. அரசாங்க பதவி பிரமாணம் எடுக்கும்போது என்னென்ன எடுத்துக்கிறாங்க? ரகசிய காப்பு பிரமாணம் ஒண்ணு எடுத்துக்கிறாங்கல்ல. பிஜேபி அதுக்கு தேவைங்கிறது காங்கிரசுக்கும் பொருந்தும் தானே. நான் முடிச்சிடறேன். ரகசிய காப்பு பிரமாணம் ஒண்ணு எடுத்துக்கும் போது அமைச்சர் தன்னோட அலுவலக சம்பந்தமான எத்தனை விஷயமா இருந்தாலும் கூட இருக்கிற குடும்பத்து உறுப்பினர்கள் கிட்ட கூட பகிர்ந்துக்க கூடாது அப்படிங்கறது இருக்கிறப்போ நீங்க எங்களை காங்கிரஸ் நினைச்சீங்களா? கவர்மெண்ட் ஒரு பக்கம், கட்சி ஒரு பக்கம், தனித்தனியா இருக்கிற ஒரு கற்பனையா கிடையாம எதுவா இருந்தாலும் பிரைம் மினிஸ்டரோட ஃபைல் எல்லாம் கட்சியோட தலைவருக்கு போயிட்டு இல்ல. எங்க கட்சி உண்மையாகவே ஜனநாயகப்படி அரசாங்கம் வேற, கட்சி வேற, அப்படிதான் நடத்துறோம். அதனால உள்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கு தெரிஞ்சிருந்தா கூட அதை கட்சி தலைவருக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்றது சட்டத்திற்கு புறமானது. நாங்க சட்டத்தை மதிக்கிறோம். ரெண்டாவது, நிச்சயமா பப்ளிக் டொமைன்ல வெளில தெரிஞ்சிட முடியாது. ஆனா அவர் காணாம போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஏளனமா பேசிட்டு இருந்தீங்க. ஹோம் மினிஸ்டர் எக்ஸாக்ட்லி நோ, அரசாங்கத்துக்கு தெரியும். அவங்க முன்னில நீங்க கேள்வி கேட்கும்போது இன்னொன்று, அதை செயற்குழுல பேச வேண்டிய எவ்வளவு விஷயம் இருக்கு. ராகுல் காந்தியை பத்தி பேசுறாங்க. தொடர்ந்து நீங்க இந்த ஒரு கேள்வியை கேட்கும்போது இதுக்கு கிளியராவே ராகுல் காந்திக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாரதிய ஜனதா கொடுக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு எதிர்கட்சி தலைவராக, ஒரு துணை தலைவராக இருக்கின்ற திரு ராகுல் காந்தி, அவர் ஒரு சாதாரணமான கட்சியினுடைய உறுப்பினரோ அல்லது பொதுச் செயலாளரோ, ஏன் இன்னொரு துணை தலைவராக கூட இல்ல. அவர் மிகவும் சக்தி வாய்ந்த குடும்பத்திலிருந்து அடுத்த தலைவராக எதிர்பார்க்கப்படுகிறவர், அடுத்த நபராக. அவங்க சொன்ன மாதிரி கட்சியினுடைய தலைவராக திருமதி சோனியா காந்தி அவர்கள் இருக்கலாம். ஆனால் 95% வேலைகளை திரு ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தாருன்னா கட்சியில எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபர். இன்னொன்று, தேசிய செயற்குழுல ஏதோ தனியா ராகுல் காந்திக்கு நாங்க ஏதோ செஷன் போட்டு விவாதிச்ச மாதிரி சொல்றீங்க. இல்ல, பேசும்போது ஒரு ரெஃபரன்ஸ்ல காங்கிரஸ்காரங்களுக்கான பதிலா சொல்றோமே தவிர நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ராகுல் காந்தி எங்கே போனா அப்படின்னு ஒரு தேசிய தலைவர் இருக்கும்போது அது 5 நிமிஷம் பேசியிருந்தாலும், 5 செகண்ட் பேசியிருந்தாலும், 10 செகண்ட் பேசியிருந்தாலும் அந்த இடத்துல பேசப்படும் போது அவர் ஒரு முக்கியமான நபர் நாட்டுல இல்ல, அவரோட கருத்துக்கள் இல்ல. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கருத்து என்ன சொன்னீங்க? ராகுல் காந்தியா காங்கிரஸ் கட்சியா 44ல இருந்து நிக்கிறாங்க, அதனால நாங்க ஒரு கட்சியாவே மதிக்கிறேங்க ரேஞ்சில பேசிட்டு இன்னைக்கு செயற்குழுல அவர் எங்க போயிருக்காரு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி தேசிய தலைவர் எழும்போது நிச்சயமா தேசிய தலைவர் கேட்பாரு. காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக அவர்களுடைய விமர்சனங்களை வைக்கிறார்கள். அப்போ என்ன அவர்களுக்கு பதிலோ அதை சொல்லும் போது உங்களுடைய தலைவரை முதல்ல தேடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இன்னொன்னு, ராகுல் காந்தியை பற்றி மட்டுமே தேசிய செயற்குழு விவாதிச்சுன்னு சொன்னா நீங்க சொல்ற விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். பகுதியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு விஜயசங்கர் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஊடகங்கள், எதிர்கட்சிகள் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சொந்த கட்சியிலேயே விமர்சனங்கள் இவ்வளவு லவுடாக சமீபத்தில் கேட்க துவங்கி இருக்கிறது. ஷீலா தீட்சித் ஆகட்டும், சந்தீப் அமரிந்தர் சிங் ஆகட்டும், இந்த ஏற்கனவே இருந்த ஒரு விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ இந்த ஒரு லாங் லீவ் ஆஃப் ஆப்சன்ஸ், அவருடைய
தலைமை மீது அவருடைய கிரெடிபிலிட்டி மீது சில சந்தேகங்களை நம்பகத்தன்மை மீது கூட சேர்த்து எழுப்பியிருக்குன்னு நினைக்கலாம். தலைமை மீது அப்படி ஒரு விமர்சனம் வருவதற்கு காரணம், அப்படி ஒரு வருவதற்கு காரணமே இந்த எலெக்ஷன்ல வந்து அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அபிஷியலா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லனா கூட ராகுல் காந்தி வர்சஸ் மோடிங்கிறது தானவே எமர்ஜ் ஆயிடுச்சு. அந்த எலெக்ஷன் டிஃபீட்னால வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்துருச்சு நிச்சயமா. ஆனா எனக்கு இதோட லார்ஜர் இஷ்யூ என்னன்னு பாக்குறேன்னா, இந்த தனிநபர் தனி குடும்பம் சார்ந்து எத்தனை நாளுக்கு தான் காங்கிரஸ் வந்து செயல்பட போகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஒரு விமர்சனம் எப்படி இருந்துச்சுன்னா, நேருவின் கொள்கைகளை விட்டு விட்டார்கள், நேருவின் குடும்பத்தை மட்டும் வைத்துக் கொண்டார்கள் ஒரு விமர்சனம் வரும் காங்கிரஸ் பத்தி. இது வந்து அந்த தனி மனிதர் அவரால் சாதிக்க முடியுமாங்கிறதோட காங்கிரஸ் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, என்ன மாதிரி கொள்கைகளை முன்வைக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி. அப்படிதான் நம்ம வந்து அதாவது பெரிய இஷ்யூவா நான் பாக்குறேன். தனிநபர் மேல இவ்வளவு ஒரு தீவிரமான ஒரு போக்கஸ் காமிக்கிறது வந்து நம்ம அரசியல் இருக்கிற ஒரு பிரச்சனை. இந்திய அரசியலில் வந்து அது வந்து ஒரு தனிநபர் வந்து எல்லாத்தையும் ஒரு சாகசம் செய்து, இப்ப மோடியை பத்தி பேசணும். நம்ம மோடியோட அந்த இது வந்து இப்பவே போயிட்டு இருக்கு. ஒரு வருஷம் முடிய போது இந்த நேரத்தில் வந்து அவருடைய சப்போர்ட். அதனால என்ன பாக்குறேன்னா, அந்த தனிநபரால சாதிக்க முடியுமாங்கிறது பிரச்சனை அல்ல. இவர்கள் என்ன மாதிரி கொள்கைகளை முன்வைக்க போகிறார்கள், இவர்கள் மாற்றாக என்ன எப்படிப்பட்ட போராட்டத்தை எடுத்து செல்ல போகிறார்கள், உன்னதமான எதிர்பார்ப்பு. பட் பிராக்டிக்கல் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் தமிழ்நாடோ அகில இந்திய அளவுலயோ மக்களுடைய எதிர்பார்ப்பும் மக்களுடைய சிந்தனைகளும் கூட அந்த தனி நபர்களை சார்ந்து இல்ல. தனிநபர் வந்து அம்பேத்கர் இதை பத்தி சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியாவை போல ஒரு பக்தி ஹீரோ வர்ஷிப் இருக்கிற நாடு எங்கேயுமே உலகத்திலே இருக்க முடியாது சொல்லிருக்காரு. இந்த பக்தி என்பது ஆன்மீக ரீதியாக வந்து ஒரு முக்திக்கு வழிவகுக்கலாம், இதுக்கு அம்பேத்கரோட கோட்டு. ஆனா அரசியல் ரீதியாக அது வந்து டீக்ரடேஷன் ஆயிரும், அதாவது அழிவுக்கு தான் இட்டு செல்லும், டிக்டேட்டர்ஷிப் போகிறோம். நம்ம இந்த டூ மச் போக்கஸ் ஆன் இண்டிவிஜுவல் வந்து மறுபடியும் இஷ்யூ வருது. இப்ப என்ன பிரச்சனைனா, இண்டிவிஜுவல் பிரச்சனை இல்லங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு. மோடி வந்து டெவலப்மெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தாரு இவ்வளவு வருஷம் இந்த ஒரு ஃபுல் அந்த கேம்பெயின்ல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்காரங்க டெவலப்மெண்ட் பத்தி பேசுறது ரொம்ப கம்மியா போய் கான்ட்ரோவர்ஷியல் இஷ்யூ தான் எழுதிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் மக்கள் வந்து எங்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள், மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிற கேள்விதான் முன் வரும். அப்போ வந்து காங்கிரஸ் வந்து மறுபடியும் வந்து ஒரு தனிநபர் மேலே, மற்ற மீடியாவும் சரி காங்கிரஸும் ஒரு தனிநபர் வந்து நம்மளை காப்பாற்றி விடுவார், மக்கள் அவர் எதிர்பார்ப்புங்கிறதே தப்பு. இனிமே அதாவது புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு இந்திய அரசியல் பொருளாதாரம் எல்லாமே மாறிவிட்டது. தனிநபர்கள் இதை மாற்றப் போவதே இல்லை. கொள்கை ரீதியாக ஒரு மாற்றம் கொண்டு வருவதுதான் தனிநபர் ரோல் இருக்கு நிச்சயமா. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சேஞ்சுக்கு ஐ ஸ்டாண்ட் ஃபார் தி சேஞ்ச் அப்படிங்கறத ஒரு லாங் டர்ம் பிளேயர், ஒரு நீண்ட கால ஒரு பிளேயர். அப்படிப்பட்ட எனக்கு இந்த 56 நாளுமான ஒரு செட்பேக் பெரிய விஷயம். எனக்கு வந்து 56 நாள் போனது எனக்கு பிரச்சனையே இல்ல. அது வந்து அவர் வந்து அரசாங்க பதவியெல்லாம் எதுவும் இல்ல. அவர் ஒரு லீவ் எடுத்துட்டு போனா திரும்ப வந்து என்ன செய்ய போகிறார். இப்ப வாஜ்பாய் வந்து குமரகம் மியூசியம்ஸ் போய் அங்க போயிட்டு பல விஷயங்களை பத்தி எழுதினாரு. அந்த மாதிரி இப்ப ராஜீவ் வந்து உண்மையிலேயே இந்த இந்தியாவில் ஒரு மக்கள் சார்ந்த ஒரு கொள்கை சார்ந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கான ஏதாவது புதிய கொள்கையை கொண்டு வருகிறாரா, அதை எப்படி எடுத்து செல்வது என்று தனிநபரோட ரிஃப்ளெக்டிங் அப்பான் நான் வந்து சிந்திக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது எந்த அளவுக்கு செயல்ல ரிஃப்ளெக்ட் தலைமை பண்புங்கிறது தனியா இல்ல. நான் ஜோதிமணி அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். அவர் சொன்னது போல அவர் அரசு பொறுப்புல இல்ல, மாற்று கருத்து இல்ல, அவர் இந்த நாட்டுடைய பிரதமர் இன்னைக்கு இல்ல, எதிர்கட்சி தலைவரும் கூட இல்ல. ஆனால் ராகுல் காந்திக்கு இந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்துல நம்பிக்கை இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதனால் மட்டுமல்ல தொடர்ந்து எழுகிறது. இல்ல இது பத்திரிகையாளர் ஞானி ஒரு முறை அழகா சொன்னாரு, நான் அதையே ரிப்பீட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க சப் எடிட்டர் ஏன் ஃபீல்டுக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னு கேட்க முடியாது. ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்ல நம்பிக்கை இல்லைன்னு இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பகுதியான நேரம் நான் சொல்ற மாதிரி இளைஞர் காங்கிரஸ் தேர்தலுக்கான டூர்லயோ இல்ல மலைவாழ் மக்களோடவோ தலித்துகளோடவோ இல்ல வந்து விவசாயிகளோடவோ தொடர்ந்து ஒரு டூர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்து கோகலே வந்து வந்தப்ப இப்ப விஜயசங்கர் ஒரு டூர் போறதுக்காக வந்து இந்த நாட்டுல அவர் தான் வந்து காங்கிரஸ் ஃபேஸா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க. 44 தொகுதிகளிலும் ராகுலுடைய ஃபேக்டர் முக்கியமானதாக இருந்திருக்கிறது. எல்லாரும் பார்லிமெண்ட்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எதிர்பார்ப்பாங்க. பார்லிமெண்ட்ல he has been an underperformer. ஒரு மோசமான ட்ராக் ரெக்கார்ட். ஒரு தலைவருக்கு விஜயசங்கர் ஹோப் அக்ரி வித் மீ நினைக்கிறேன். ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து அவர் தலைவர் மட்டுமல்ல, அமைச்சருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அவருடைய பணி கேள்விகள் கேட்பது, விவாதங்களை அமைதிக்கு போகாமையே நீங்க வந்து தந்தி டிவி ஸ்டுடியோட உட்கார்ந்து ராகுல் காந்தி ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரே நிமிஷம் பேச விடுங்க. அமேதி தொகுதியில
அதாவது எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து கட்சி பணி இல்லைன்னா தொகுதிக்கு போற வெகு சில எம்பிக்கள் ராகுல் காந்தி ஒருத்தர் 2.5 லட்சம் பேரை ஒரு நிமிஷம் அதே தொகுதியில தான் ராகுல் காந்தி எங்க பிஜேபி ஒற்ற போஸ்டுக்குலாம் நீங்க அவங்கள பதில் அதே கூட அமித்ஷா அவர்கள் ஒட்டி இருக்காங்க. காங்கிரஸ் நாங்க ஒட்டுறோம்னா நாங்க வாரணாசியில ஒட்டுவோம். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாக்கே வர்றதில்லை. நாங்க அந்த அமித்ஷா ஒட்டினாங்க இங்க ஷீலா தீட்சித். நான் என்ன சொல்றேன்னா இங்க எங்களுக்கு அந்த மலிவான அரசியல் பழக்கம் இல்லைன்னா நாங்க சொல்றோம். அப்படி ஒன்ற மாதிரி நாங்க வாரணாசியில் ஓட்டுவோம். நாங்க ஓட்டல பிரைம் மினிஸ்டர் வரதே இல்லை. ஒரு லெட் மீ ஃபினிஷ். ஒரே நிமிஷம் 2.5 லட்சம் குடும்பங்களை அவர் வறுமையிலிருந்து எடுத்துட்டார். ஷோ மீ ஒன் ரெக்கார்ட் சிங்கிள் எம்பி ஹஸ் taken out 2 lakhs நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நீங்க வாங்க வந்து பாத்து சொல்லக்கூடாது. கரி தட் இஸ் மேடம் பாராட்டத்தக்கது. ஆனா அதே வேளையில அந்த தொகுதிக்காகவும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றுவது அவருடைய கடமை. நான் தலைவர் அப்படின்னு ஒதுங்கி இருப்பது பார்லிமெண்ட்ல யாருக்கும் கிடையாது. இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரிலேயே அவருடைய அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் 49%. சராசரி தேசிய சராசரி பார்லிமெண்ட்ல அவர் இல்லாத நேரத்துல எங்க இருக்காரு நீங்க சொல்லுங்க. பார்லிமெண்ட்டுக்கு போக அவசியம் இல்ல. பார்லிமெண்ட்டுக்கு போக பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்ல போய் நீங்க தொகுதியில் ஒரு நிமிஷம் இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியுடைய பிரதான ஒரு தலைவர்கள் ஒருவராக அவர் கேட்ட கேள்வி இல்ல ஒரே நிமிஷம் நான் கேட்கிறேன். பார்லிமெண்ட் நீங்களே பேசணும்னா நீங்க பேசுங்க. கேள்வி கேட்டப்ப என்ன பதில் சொல்ல பேசுறேன். பாராளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப உத்தரப்பிரதேசத்துல 2 தலித் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து தொங்க விடுறாங்க. அந்த அம்பானியுடைய ஒய்ஃப் சமூக சேவை செய்யறத ட்வீட் பண்ற பிரதமர் அதை பத்தி ஒரு அங்க போகணுமா வேண்டாமா? போகணும். அப்ப விவசாயிகள் போராடுறாங்க. அந்த சமயத்துல சோனியா காந்தி வரலையா? ஒவ்வொரு தொகுதியிலும் ஏதோ பிரச்சனை இருக்குது. அந்த உறுப்பினர்கள் இந்த மாதிரி எங்க தொகுதியில் அந்த பிரச்சனை இருக்குன்னு பார்லிமெண்ட் வராம இருக்காங்களா? அதனாலதான் தேசிய சராசரி அதிகமா இருக்கு. ராகுல் காந்தியோட அட்டெண்டன்ஸ் ஒரு ஷோ பேச விடுங்க. நீங்க வந்து ஒரே கேள்வி கேட்காதீங்க. இதே கேள்விய பிரைம் மினிஸ்டர் எங்க போனாலும் ஒரு 10 டைம் கேட்டு தேசத்துக்கு பிரயோஜனமா தெளிவா சொல்றேன். சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி தெளிவா டிவைட் ஆயிருக்கு. அவர் வந்து தெளிவா சொல்லிட்டார். அவர் இப்ப விஜயசங்கர் சொன்ன பல விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது அவர் ஓபன் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டார். நான் வந்து ஒரு தனி பாராளுமன்ற தேர்தல் ரெஸ்பான்சிபிலிட்டி டிவிஷன்ல பார்லிமெண்ட் போவாண்டான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கோம். பார்லிமெண்ட்ல பேச வேண்டாம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கோம். நீங்க பேசுங்க. ஒரே ஒரே கேள்விதான் நீங்க 10 டைம் கேக்குறீங்க. ரீப்ளே போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். பதில் சொல்றதா விட்டாதான் நீங்க திருப்பி ஒரே கேள்வி 10 டைம் கேட்டிருந்தா நான் எப்படி பதில் சொல்றேன்? பாராளுமன்ற விவாதங்கள் மட்டுமே ஒரு பார்லிமெண்டேரியனுடைய ஒர்க்ல குறிப்பா ஒரு லீடரோட நான் சொல்றேன் 4.25 வருஷம் ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவியாக எங்க இருந்தாரு? என்னைக்கு விவாதங்கள் நடந்தது? நிச்சயமா கேட்டிருக்கிறோம். ஜெயலலிதாவுடைய அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் இதே அரங்கத்துல சட்டமன்ற விவாதம் வரும்போது அதிமுக உறுப்பினர் கேட்டவங்க. ஒரு நிமிஷம் அந்த நேரத்துல அவங்க கொடநாடு எஸ்டேட்ல இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல ராகுல் காந்தி வந்து மக்களோட இருக்கிறார். அதுதான் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜெயலலிதா கொடநாட்டுல இருந்த பொழுது அவங்க கொடநாட்டுல இருந்தாங்க. அவங்கள்ட்ட அறிக்கைகள் வந்திருந்தது. ஆனா இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடந்த போது ராகுல் காந்தி எங்க இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? அது வந்து ராகுல் காந்தியோட பிரைவசி. வானதி சொன்ன மாதிரி அந்த குடும்பம் 2 பேரும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதே சமயத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக தன்னுடைய கட்சி பணியாற்றினார். எதிர்கட்சி தலைவராக நீங்க சொல்றீங்க. You are defending her. அறிக்கைகள் விட்டார். ராகுல் காந்தி வராத நாட்கள் அவர் விசிபிளா மக்களோட இருந்திருக்காரு. இந்த பட்ஜெட் கூட்டத்தோட விசிபிளா இருந்தாரா? இந்த 57 நாட்கள் அவர் விடுப்பு இல்ல. ஒரே நிமிஷம் இல்ல அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கரி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டேன். திருப்பி நீங்க சொல்ற நான் சொல்றேன் 57 நாட்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டைலா ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்றேன். ஒரு 2 வருடத்திற்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கோ டு சபாட்டிக்கல்
அப்ப வந்து நான் அவர்கிட்ட போய் சொன்ன ஒரு மோனோட்டனஸா நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ஐ நீட் அ பிரேக், நம்ம ரைட் ட்ராக்ல தான் யூத் காங்கிரஸ் கொண்டு போறோமா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு நான் சொன்னேன். வேற அரசியல் தலைவரா இருந்தா நீங்க எனக்கு சீட்டை கழிச்சிருப்பாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா வாட் இஸ் யுவர் இஷ்யூன்னு சொன்னாரு. நான் விமன் எம்பவர்மெண்ட் பத்தி கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஐ நீட் டு கோ பேக்னு சொன்னேன். அப்புறம் ஒன்னே உனக்கு 5 மாசம் வந்து நீ அமைதியில போய் நான் சொன்ன RGMDP ஆர்கனைசேஷன்ல யூ டூ இன்டர்ன்ஷிப் சொல்லி அதுக்கு எனக்கு அரேஞ்ச் பண்ணாரு. எனக்குலாம் வந்து நம்ம ஒரு கிராமத்துல இருந்தா பிறந்து வந்திருக்கோம், நமக்கு ஒரு கிராமத்தை பத்தி கிராமத்துல இருக்கிற பெண்களை பத்தி தெரியாதா அப்படின்னு ஒரு ராகுல் காந்திக்கு அதீதமான நீங்க சொல்றது போல ஆர்டிஐலயும் விமன் எம்பவர்மெண்ட் அதிகமான இன்ட்ரெஸ்ட் உண்டு. எனக்கு தெளிவா சொன்னாரு. அவர் விஜயசங்கர் என்ன சொன்னாரோ அதை வந்து ராகுல் காந்தி பல டைம் சொல்லியிருக்காரு. தனிநபர்கள் துதி வந்து சரியா வராது, இது பிரச்சனை வேற. என்ன பொறுத்த வரைக்கும் இவர் காங்கிரஸ் கட்சியில வந்து நேரு வந்து விடுதலை போராட்ட விதத்துல இருந்து அது வந்து தலைவராக வந்து மக்கள் கூட இருந்து வந்தவர். இந்திரா காந்தி 1959 காங்கிரஸ் தலைவியாக இருந்து பல மக்கள் பிரச்சனைகள்லாம் இருந்து அப்படி தலைவர். ஆனா ராஜீவ் காந்தியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி கூட அப்படிதான் வந்து திடீர்னு வந்து உட்கார வைக்கிறாங்க. இந்த காங்கிரஸோட கம்ப்ளீட் ரேயன்ஸ் ஆன் ஒன் ஃபேமிலி. இப்ப காங்கிரஸ் கட்சியில என்ன பிரச்சனைனா ராகுலுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கிராஸ் ரூட்ஸ் லெவல் பங்கனிங் வந்து இருந்து அப்படி வந்திருந்தார் வந்து கமிங் அப் ஃப்ரம் தி கிரவுண்ட். அப்படி வந்திருந்தா வந்து உங்களுக்கு வந்து அந்த திறமை வந்திருக்கும். அந்த திறமை இன்னும் வளர்த்துக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப வந்து நீங்க இப்ப காங்கிரஸ் கட்சியில என்ன பிரச்சனைனா இவரை விட அதிகமாக இன்டர்வியூ பண்ற அளவுக்கு திறமையானவர் இல்லையா? மணிசங்கர் ஐயா இருக்காரு, பல பேர் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலேயே பல தலைவர்கள் இருக்காங்க. டைரக்டா வந்து ஒரு பார்லிமெண்ட் டிஸ்கஷன்ல வந்து ஒரு பிரச்சனையை வந்து எடுத்து பேசுற அளவுக்கு அனுபவம் இருப்பாரு. ஆனால் இந்த கட்சியில் மட்டும் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களை தான் மேலிருந்து உட்கார வைப்பாங்க. அது என்ன, அதுதான் முக்கியமான பிரச்சனை நினைக்கிறேன். அவருக்கு இன்னும் அந்த அனுபவம் வரவில்லை. அது வந்து அப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் அமரிந்தர் சிங் சொன்ன மாதிரி இன்னும் 10 வருஷத்துக்கு வரை இப்போதே கேப்டன் ஆக சான்ஸ் இருக்கு. அப்படின்னா உண்மை, யதார்த்த உண்மை. அதே வேளையில எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தை அரசியல் செய்கின்றனவா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இன்னைக்கு உலக அளவுல பார்க்கும்போது நீங்களே ஏத்துப்பீங்க, இன்னைக்கு மத்த ப்ரொஃபஷனல்ஸை காட்டிலும் அரசியல் தலைவர்களுக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ப்ரொஃபஷன் அப்படின்னு நீங்களே ஏத்துப்பீங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செபாட்டிக்கல், ஒரு நீண்ட விடுமுறைக்கு போகக்கூடிய முதல் தலைவர் உலக அளவுல அப்படின்னு ராகுல் காந்தியை சொல்ல முடியாது. அதுவும் ஒரு டயரிங் எலெக்ஷன் சீசன் முடிந்த பிறகு அதுவும் ஒரு 57 நாட்கள் அவர் போறதுக்கான உரிமை இல்லையா? அது வந்து ஒரு இல்லீகலா, சட்டவிரோதமா, தவறா? இது ஏன் ஏதோ ஒரு மிகப்பெரிய அநீதி எழுத்தது போல பாஜக விமர்சனம் இல்ல? அது வந்து உங்களோட ஒரு பார்வையா இருக்கலாம். பிஜேபி அது உங்களோட விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஏனென்று கேட்டால் நீங்க சொல்ற மாதிரி இந்திய அரசியல் தலைவர்கள் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும், இல்ல எந்த மாதிரியான மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு இருக்கோம். நீங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சகோதரி ஜோதி கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அவர் வந்து இதுவரைக்கும் எந்த விவாதத்திலையும் பங்கெடுக்கல, எந்த விதமான கேள்வியும் பாராளுமன்றத்துல கேட்கல. அவரோட அட்டெண்டன்ஸ் வந்து பிலோ 50%. ரொம்ப மிக மிக மோசமான எம்பிக்கள் பட்டியல்ல அவரோட பேர் இருக்குது. கீழ இருந்து வந்தானே 8வது இடம், 17வது இடம். இந்த அட்டெண்டன்ஸ் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 30% கேட்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தன்னோட பாராளுமன்ற தொகுதி நிதி ஒவ்வொரு எம்பிக்கும் கொடுக்கிற நிதியை பயன்படுத்துறதுல கூட ரொம்ப ரொம்ப மோசமா இருந்திருக்காரு. இல்லமா இருக்கு, இந்தியா டுடேவோட ரிப்போர்ட் அது. நீங்க வந்து கிட்டத்தட்ட அவரோட நிதி பயன்படுத்துறது 43%க்கு கீழே தான் இருக்கு. நீங்க அமேதிக்கு போய் பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது நான் அமேதியில போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் அமேதிக்கு போய் அங்க பார்த்தேன்னா, நானும் அமேதிக்கு போயிருந்தேன். இந்த பாராளுமன்ற தேர்தல் அங்க போயிருந்தப்போ அங்க என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் ஒர்க் நடந்திருக்குது அப்படிங்கறத நானும் நேரடியா பார்த்தேன். அதாவது ஒரு உணர்ச்சி மயமாக நேரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு வாரிசு அப்படிங்கறதா முன்வைக்கப்படுகிறதே தவிர அங்க வந்து தொடர்ச்சியாக இவ்வளவு ஒரு பலம் வாய்ந்த 10 வருட காலம் மத்திய அரசாங்கத்தை கையில வச்சிருந்த ஒரு எம்பியோட தொகுதியாக இன்று இல்லை. அது வேணும்னா யார் வேணாலும் போய் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் வந்து இல்லன்னு சொல்லல. நீங்க வந்து அந்த தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன, அது பல்வேறு நேரு குடும்பம்னு சொல்ல முடியுமா? இல்ல, நான் என்ன சொல்றேன், நேரு குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, நான் அதுக்காக மட்டும் சொல்ல வரல. ஒரு தலைவராக முன்னிறுத்தப்படக்கூடிய ஒரு நபர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு கட்சியை வழி நடத்துவதாக நீங்க சொல்ற பாராளுமன்றத்துல தலைவர்களுடைய அட்டெண்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது வயது முதிர்ந்த நம்ம வந்து ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் அப்படின்னு இருக்கிறவங்களே கூட எல்லாத்தோட அட்டெண்டன்ஸுமே இட் இஸ் மோர் தென் 70%. சரத் யாதவா இருக்கட்டும், திரு எல்கே அத்வானி ஆகட்டும், திரு லல்லு பிரசாத் யாதவ் ஆகட்டும், இவங்க எல்லாமே அட்டெண்டன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு. ஏன் இவங்க எல்லாம் நான் சொல்றேன்னா, அவங்களோட வந்து அது கரெக்ட். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட அட்டெண்டன்ஸ் வந்து இட் இஸ் பிலோ 60% தான். நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சியை வழி நடத்தக்கூடிய நபர்கள்
ஒரு முக்கியமான சட்ட விவாதங்களோ அல்லது வேற ஏதாவது ஒரு பாராளுமன்றத்தில் முக்கிய பிரச்சனைகள் வரும்போது அந்த கட்சிக்கு தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடியவர்களாக அவர்களுடைய கட்சி எம்பிக்களை வந்து எப்படி எல்லாம் அறிவுரை சொல்லி அவர்களை விவாதத்தில் பங்கேற்க தூண்டுபவராக இதுவரைக்கும் அந்த எம்பி ராகுல் காந்தி இருந்தாரான்னு கேட்டா இல்லை அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. நாம இன்னொரு பக்கம் சார் சொல்றாரு அவருக்கு அனுபவம் போதல, இன்னும் கொஞ்சம் அனுபவம் வந்திருந்தா அவர் ஒரு வேலை இருக்கலாம். அதாவது அனுபவம் அப்படிங்கறது அனுபவத்திலிருந்து அவர்கள் உருவாகி வரக்கூடிய தலைவர்கள். ரெண்டாவது ராகுல் காந்தி அவர்களுக்கு அந்த திறமை இருக்கிறதாங்கிறதே சந்தேகமா இருக்கு. நீங்க முக்கியமான ஒரு விஷயங்கள்ல நாட்டை பாதிக்கக்கூடிய அல்லது மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கருத்து சொல்றது முதல் கொண்டு எந்த அளவுக்கு மக்களோட கனெக்டடா இருக்காரு. பட்டா பர்சாலுக்கு போனாரு, அங்க இருக்கிற விவசாயிகளோட 4 நாள் நடந்தாரு, நைட்ல வந்து திடீர்னு குடிசுக்குள்ள நுழைஞ்சு அவங்களோட ரொட்டி எல்லாம் எடுத்து சாப்பிட்டாரு, அப்புறம் போய் வேதாந்தா இல்ல நான் சொல்றேன் சரி ஓகே எடுத்து சாப்பிடறத விட ரொட்டி எடுத்து ஏழைகளுடைய வலி தெரியாத ஒரு கட்சியினுடைய தலைவராகத்தான் அவர் இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டா நீங்க வேதாந்தா பத்தி பேசும்போது இன்றைக்கு அவர்கள் கட்சியிலிருந்து வெளியில வந்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த திருமதி ஜெயந்தி நடராஜன் அவரை பத்தி என்ன விமர்சனம் வச்சாங்கன்னு நாட்டுக்கே தெரியும். அவங்க சொன்னது போல தெளிவா சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது போல ஒரு நிறுவனங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு பதவி நீக்கம் பண்ணிட்டு அடுத்த நாள் கம்பெனி முதலாளி கிட்ட உங்களுக்கு இருந்த தடையெல்லாம் நான் நீக்கி விட்டேன்னு போய் எப்படி சொல்ல முடியும்? ரெண்டையும் ஒரே மாதிரி பாருங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாக்காதீங்க. இல்லைங்க ஜோதி நான் முடிச்சிடறேன். அதனால திரு ராகுல் காந்தி அவர்கள் விடுப்பு எடுத்துட்டு போயிருக்காரு. அவருக்கு ஒரு சிறிது ஓய்வு தேவைப்பட்டிருக்கலாம், அல்லது அவர் மனம் விரும்பிய வகையில் தன்னுடைய நேரத்தை செலவு செய்ய விரும்பலாம். அதுல அந்த பிரைவேசியை பொறுத்த வரைக்கும் நாம வந்து அதுல எதுவும் சொல்றதுக்கு கருத்து சொல்றதுக்கு இல்ல. ஆனா இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கின்ற பொழுது அரசாங்கத்தை பற்றி ஒரு ஆளுகின்ற கட்சியை பற்றி வைக்கும் போது இதுல வந்து ஒரு ரெஃபரன்ஸா ஒரு வார்த்தை உங்களுடைய கட்சி தலைவரை பற்றி அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது அப்படின்னு சொன்னா இன்று இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப உலகத்துல எங்க இருக்காரு தலைவர், உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் எதை பத்தி வேணாலும் கருத்து சொல்ல முடியும், மக்களோட தொடர்புல இருக்க முடியும். அமைதி மக்களுக்கு ஒரு அர்ஜென்டான பிரச்சனை எம்பி பாக்கணும்னா அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. போட்டா எம்பி எதுக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஏஜென்ட் வச்சுட்டு போயிருக்காங்க. மோடியா இருக்காரு, வாரணாசியில மோடி அவர்கள் தான் இருக்காங்க. மோடி ஜெயிச்சவர் எத்தனை டைம் போயிருக்காங்க? 9 மாசம் சொல்லுங்க. நீங்க வந்து என்ன சொல்றேன்? ராகுல் காந்திக்கு ஒரு நாள் மோடி ஒட்டப்பட்டது அப்படிங்கறத பாஜகவுடைய ஒவ்வொரு செய்தி தொடர்பாளரும் சொல்லி காமிச்சாங்க. அதே போல அத்வானி எங்களுடைய தொகுதியுடைய எம்பி எங்கே அவர் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் அவருடைய தொகுதியில் ஒட்டப்பட்டது. அதுக்கு அவங்க அதே போலதான் ஏதோ அந்த போஸ்ட் வந்து வாரணாசியில் இருக்கு, இல்ல அமேதியில் இங்க இருக்கக்கூடிய ஒரு வார்டு கவுன்சிலரோ எம்எல்ஏவோ இல்லன்னு சொன்னா கூட இந்த மாதிரி போஸ்டர்கள் வர்றதுங்கிறது சகஜம். இந்த அளவு நீங்க என்ன பண்றீங்க? வெறும் போஸ்டரை பத்தி சொன்ன எங்களோட கமெண்ட் பத்தியும் பாக்குறீங்களே தவிர அவரோட ஆப்சன்ஸ் அப்படிங்கிறது இந்திய அரசியலில் எந்த மாதிரி மக்களிடம் ஒரு எண்ணத்தை உருவாக்கி இந்திய பாராளுமன்றத்துல எத்தனையோ எம்பிக்கள் 10 நாள் லீவ் போட்டு போறாங்க. தந்தி டிவில டிஸ்கஷன் வைக்கிறீங்களா? வெளிப்படையா லெட்டர் கொடுத்து போனாங்க. ஏன்னா நீங்க அவருக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை கருதான் இன்னைக்கு இந்த டிஸ்கஷனை நம்ம ஆரம்பிக்கிறோம். செய்தியாக இருக்கிறது. இன்னொரு கேள்வி நான் கேட்க இருக்கிறது ஜோதிமணி அவர்கள்ட்ட, இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்படி இருக்கக்கூடிய விமர்சனத்தை ஊடகங்கள் மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்கு, எதிர்கட்சி மீது விமர்சனம் இருக்கு, உள்நோக்கம் பண்றாங்க, அது விமர்சனம் இருக்குது. ஆனா உங்க கட்சி தலைவர்களை விமர்சனம் செய்யறாங்க. இதை தாண்டி நரேந்திர மோடி வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சுற்றுப்பயணம் போக இத்தனை சுற்றுப்பயணங்களா, பாராளுமன்றம் நடக்கும்போது சுற்றுப்பயணமான்னு கேட்கக்கூடிய தார்மீக நிலையை காங்கிரஸ் கட்சி இழந்து விட்டது. இல்ல ஒரே நிமிஷம், அது உங்களுடைய வியூ. இட்ஸ் நாட் நெசசரி a பப்ளிக் வியூ. என்னன்னா இப்ப நீங்க வந்து ஒரு லீடர் வந்து அவருடைய பேச்சோட அவருடைய செயல்பாடுகள் வந்து தான் தீர்மானிக்கணும். அதுதான் மக்கள் பாப்பாங்க. நீங்க 2 கம்பாரிசன் இன்னைக்கு இருக்கு. பாராளுமன்ற தேர்தலோட தொடர்ச்சி மக்கள் பார்த்து கொடுப்பதுதான் அதுதான் நான் சொல்றேன். வெற்றிகரமான முடிக்க விடுங்க.
அதாவது விவசாயிகள் பிரச்சனை நடக்கிறப்ப நரேந்திர மோடி விவசாயிகள் நிலத்தை பிடுங்கணும்னு நினைக்கிறார். ஆனா ஒரு விவசாயிகள் பக்கம் போய் நின்று விவசாயிகளுக்கு ஆதரவா ராகுல் காந்தி ஒரு பில்ல கொண்டு வர. ஒரு நிமிஷம் எனக்கு முடிக்க விடுங்க. எங்க போனாரு பில்ல தலையில மாத்திட்டாங்க. நீங்க நான் என்ன சொன்னா, ரெண்டாவது இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் இன்க்ளூடிங் காங்கிரஸ், நீங்க தேர்தலில் நீங்க ஊழல் செய்த அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட்டால் உடனடியாக பதவி விலகணுங்கிற சட்டத்தை எல்லா கட்சியும் கொண்டாந்தப்ப தனி ஒரு மனிதர் அவர் வெளியில நீங்க அதை கிழிச்சறியும் சொன்னார். ஏன்னா பப்ளிக் அன்னைக்கு ஏன் சொன்னார்னா, காங்கிரஸ் கட்சிக்குள்ள மட்டும் அது இருந்தா அவர் பிரஷர் அங்க போடலாம், அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, அதனால பப்ளிக் பிரஷர் அது மேல வரணும். அதனாலதான் நீங்க ஜெயலலிதா வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்காங்க சிஎம் இல்லாம. நான் என்ன சொல்றேன்னா, ஆனா மோடி என்ன பண்றாரு, ஊழலுக்காக கொண்டு வரப்பட்ட லோகாயுக்தா, ஆர்டிஐ, சிவிசி எல்லாமே இன்னைக்கு மூடிடுச்சு. என்ன வெளிப்படையாக மக்களின் சார்பாக அதுக்கான ஒரு மசோதா கொண்டு வரார். இந்த மசோதா எங்க கொண்டு வரப்படுது, எங்க மாற்றப்படுது? பார்லிமெண்ட்ல. ஆக அவருடைய குரலை ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல கொடுக்கணும். காங்கிரஸ் 44 சீட்டு தான் காங்கிரஸுக்கு இருக்கு. பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கரடியா கத்தினாலும் மோடி விவசாயிகளை ஒழிப்பதற்கு முடிவு பண்றதுனால அதை பாஸ் பண்ணிட்டாங்க. மக்களவையில் ஒரு நிமிஷம், மக்களவையில் ராகுல் காந்தி மக்களவையில் இருக்கிற உறுப்பினர் அல்ல, காங்கிரஸ் களத்தில் தான் போராடணும். அதுக்கான விஷயத்தை அவர் தெளிவா செஞ்சு வச்சுப்பாரு. நாளைக்கு விவசாயிகள் பிரதிநிதிகள் நீங்க இந்த நகைச்சுவை அல்ல, மசோதாவோ பார்லிமெண்டோ நகைச்சுவை இல்ல. நான் கேட்கிறேன், மக்களுடைய வாழ்க்கையை ஒழிப்பதற்காக வேலை செய்யறார் அவர். பார்லிமெண்ட்ல எதிருங்க, நாட்டில இருந்து எதிருங்க. அது நடக்கக்கூடிய சரியுடைய சாய்ஸ் அல்ல. That's what I'm saying. Is it a good choice? Is it a good taste? Is it a crime to go in for election? It is not a crime. இது சரியா ஒரு argument ends there. If it is not a crime, argument ends there. எல்லா மனிதனுக்கும் எல்லாத்தையும் செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு தலைவர் அப்படிங்கிறவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. ஒரு சாதாரண மனிதனுக்கும் தலைவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நிச்சயமாக யாரு ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறவர், ஊழலை ஆதரிப்பவர் அல்ல. தலைவர்கள் யார்? விவசாயிகள் பக்கம் நிற்கிறவர், பெருமுதலாளிகள் பக்கம் நிற்கிறவர். தலைவர்கள் யார்? கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் ஒழிக்கணும்னு நினைக்கிறவர், கிரிமினலை ஆதரிக்கிறவர். விவசாயத்துக்காக குரல் கொடுக்க வேண்டியவர், மோடி காட்டி விவசாயத்துக்காக குரல் கொடுக்க வேண்டியவர் நாட்டில இருந்து குரல் கொடுக்கணுமே தவிர எங்க இருக்காருன்னு தெரியாத ஒரு 57 நாட்கள். நான் முன்னையே சொன்ன மாதிரி, அதான் இந்திய அரசியல் எல்லாம் தெரியாம ஓடி போவாங்க. அவர் மட்டும் தெளிவா முதல் முறையா லீவு கொடுத்துட்டு நான் ஒரு சிந்திக்க வேண்டி இருக்கு, அடுத்த காங்கிரஸோட பிளான சொல்லிட்டு நரேந்திர மோடி அதிகம் வெளிநாட்டுக்கு போகிறார். இது எப்ப பார்த்தாலும் வெளிநாட்டுக்கு போகிறார். வெளிநாட்டுல தான் அவர் இருக்காரு. மன்மோகன் சிங் நீங்க எடுங்க 9 மாசம் மன்மோகன் சிங் பட்டியலையும் அவர் சைன் பண்ண பேக்டையும் நரேந்திர மோடி அவர்களோட 9 மாச பட்டியலையும் நீங்க எடுத்து சொல்லுங்க. உங்கள்ட்ட இந்த இதுல 9 மாசம் ஜெர்மன்ல 6 பேக்ட் அவர் சைன் பண்ணிருக்காரு. மோடி மட்டும் 0. பார்லிமெண்ட்ல ஊர் சுத்தி பாக்குறதுக்கு போறது பேர் ராஜ்யசபா கிடையாது. பார்லிமெண்ட்ல இருக்கும்போது யூபிஏ ஒன்று ஆட்சி ஜெர்மன்ல 6 பேக்ட் மன்மோகன் சிங் சைன் பண்ணிருக்காரு. நீங்க 0 பேக்ட் சைன் பண்ணிட்டு சைன் பண்ணி என்ன வேணும்? நாளைக்கு போயிட்டீங்க. இல்ல செல்ஃபி போடுறதுக்கு பேர் ராஜ்யசபா. அதுக்கு அதே மாதிரி பாராளுமன்றம் செஷன்ல இருக்கும்போது மோடி போலாமான்னு கேட்கிறீங்க. சின்ன கேள்வி கேக்குறேன். டாக்டர் மன்மோகன் சிங் ஏறத்தாழ 13 முறை யூபிஏ ஒன்று ஆட்சியில பார்லிமெண்ட் இருக்கும்போது பேச வேண்டிய தரத்துல இருந்தா 5 வருஷம் யூபிஏ 2ல 15 முறை 10 வருஷம் 30 டைம் போயிருக்காரு. 8 மாசம் 50 டைம் போயிருக்காரு. என்ன சொல்றீங்க? பார்லிமெண்ட் இருக்கும்போது நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் டீல ஒரு இந்திய தேசத்திற்கு ஒரு தொழில் வளர்ச்சிக்கு பாதகமா மோடி சைன் பண்றாரு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் எங்க இருக்காரு? வாங்கிட்டு இருக்காரு. இது ஒரு அரசாங்கம், இது ஒரு தலைவர். நீங்க அதை பத்தி பேசுறீங்க. வானதி சீனிவாசன் அவர்கள்ட்ட இதே அங்கத்துல நான் கேட்டிருக்கேன். பல பாஜக தலைவர்கள்ட்ட இந்த ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு ராகுல் காந்தி இவ்வளவு நாட்கள் விலகி இருந்துட்டு இன்னைக்கு பிரதமர் மீது அந்த விமர்சனத்தை 3 நாட்களுக்கு மேல வெளிநாட்டுல செய்யறார். அதை விமர்சனம் செய்யக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பிரதம மந்திரிக்கு வேறுபாடு தெரியாத ஒரு பிரதமர் தான் நம்ம ஒண்ணும் பண்ண முடியும். பாருங்க, டாக்டர் மன்மோகன் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷிதோ, பிரணாப் முகர்ஜியோ, நட்வர் சிங்கோ விட்டுட்டு போன பல பட்டியலிட முடியும். எதுக்கு போறாரு?
நிச்சயமாக ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தரப்புல ராகுல் காந்தியுடைய ஆதரவாளர்கள் முக்கிய தலைவர் இல்லையா, ஈவி.கே. இளங்கோவன் முக்கிய தலைவர் இல்லையா, ஏ.கே. ஆண்டனி முக்கிய தலைவர் இல்லையா, கபில் சிபல் முக்கிய தலைவர் முக்கிய தலைவர் இல்லையா, அமரிந்தர் சிங் முக்கிய தலைவர் இல்லையா, திக்விஜய் சிங் எந்த இடத்துலயும் அவரோட விமர்சனம் பண்ணவே இல்லை. திக்விஜய் சிங் பலமுறை அவர்தான் தலைமையேற்க வேண்டும் தெளிவாக பலமுறை பதிவு செய்திருக்கிறார். பாலிடிக்ஸ் அமரிந்தர் சிங் அவர்கள் ஒட்டுமொத்த கேட்க இருக்கின்றேன். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் சின்ன சின்ன செட்பேக், சின்ன சின்ன விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி ஒரு சீர்திருத்தத்தை செய்யக்கூடிய ஒரு லாங் டேர்ம் பிளேயராக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறார். ஆனா காங்கிரஸ் கட்சியில வேற கருத்தும் இருக்கிறது. இந்த நிலையில அவருடைய கிரெடிபிலிட்டி ஒரு சந்தேகத்துக்குள்ளா இருக்கிறது நினைக்கிறீங்களா? அது ஒரு மீண்டும் ஒரு நல்ல தலைவராக நம்பிக்கை பெறக்கூடிய, சொந்த கட்சியில பொதுத்தளத்துல நம்பிக்கை பெறக்கூடிய வாய்ப்பு இன்னும் இருக்கிறது நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒரு வயசு பாத்தீங்கன்னா 44 வயசு தான். 44ங்கிறது ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒரு அரசியல் தலைவங்கிறது ஒரு 60-70 வயசு வரைக்கும் தொடர்றாங்க இந்தியாவில். அது வாய்ப்பு இருக்கிறது. ஆனா எனக்கு என்ன இதுல அடிப்படையான ஒரு பிரச்சனையை விட்டு தான் பேசுறோம். நான் வந்து கொள்கை அளவு தான், மறுபடியும் கொள்கை விஷயத்துல தான் நான் வரேன். நான் எந்த அளவுக்கு இவர் இப்ப காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனைனா, ஒரு மாரல் ரைட், நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாற்று கொள்கையை தைரியமாக வைத்து பேசும் அளவுக்கு மாரல் ரைட். இதே கொள்கையை தான் அவர்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பவர்ல இருந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ அதை வந்து போர்ஸ்ஃபுல்லா ரிஃப்யூட் பண்ணி ஒரு மாற்று கொள்கையை வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்வையில ஒரு மாற்றம் கிடையாது. பாத்தீங்கன்னா அடிப்படையில 2 பேருக்கு ஒண்ணு. பிஜேபிக்கு என்ன பிரச்சனைனா, நாங்க எந்த விதத்திலையும் அவங்கள வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கான விஷயங்கள் இல்லங்கிறது தெளிவாயிட்டு இருக்கு. அதே மாதிரியான கொள்கைகள் இன்னும் அதிக வீச்சோட தான். ரிஃபார்ம்ங்கிறதே ஒரு பிரச்சனையான ஒரு வார்த்தை. என்ன ரிஃபார்ம்னா யாருக்கான ரிஃபார்ம்? ரிஃபார்ம்ங்கிறது கார்பரேட்டுக்கு 5% டாக்ஸ் கம்மி பண்றது ரிஃபார்ம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு இந்திய நாட்டில் இருக்கும் பல பிரச்சனைகளில் நிலம் பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை, பிரைஸ் ரைஸ் முக்கியமான ஒரு விஷயம், எல்லாமே எஜுகேஷன், கல்விங்கிறது முக்கியமான பிரச்சனை. இதுல வந்து எந்த அளவுக்கு அவர்கள் வேறுபடுத்தி காண்கிறார். அதுல வந்து லீடரோட ரோல்ங்கிறது வந்து எவ்வளவு போர்ஸ்ஃபுல்லா இதை வந்து ஆர்டிகுலேட் பண்ண. யார் லீடர்? ஒரு லீடர்ங்கிறது மக்களுடைய அபிலாஷைகளை மிகவும் தெளிவாக இந்த எல்லா விஷயங்களிலுமே ராகுல் காந்திக்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பார்வையை தான் அவர் பொதுத்தளங்கள்ல வெளிப்படுத்திருக்காரு. அப்படிதான் வெளிப்படுத்திருக்காரு. ஆனா இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா வாய்ப்புங்கிறது அவர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல. காங்கிரஸ் மறுபடியும் ஒரு கட்சியாக மீண்டும் வந்து ஒரு மக்கள் ஒரு காலத்துல வந்து ஒரு விடுதலை போராட்டத்தை இதுல வந்த ஒரு கட்சியாக மறுபடியும் தன்னை வந்து ரீஇன்வென்ட் பண்ற பார்ட்டியா வந்தாதான் வந்து ராகுல் காந்தியா இருந்தாலும் எந்த லீடரா இருந்தாலும் வர முடியும். பிரச்சனைகள் சார்ந்த மக்கள் யோசிக்கிறாங்க. பாருங்க, ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்ப மோடியை பத்தியான ஒரு பிரம்மை விலகிட்டு இருக்கு. பயங்கரமான ஒரு பிரம்மையை உருவாக்கி வைத்திருந்தாங்க. அந்த பிரம்மை விலகுகிறது என்பது வந்து பொதுவாக பிஜேபி சார்பாக பேச்சாளர்கள் சுதியே குறைஞ்சிட்டு இருக்குங்கிறது உண்மை. ரொம்ப சுருக்கமானது. இதுக்கு மாற்றாக எஃபெக்டிவா மக்களுக்கு நல்ல நலம் பயக்கும் சில விஷயங்கள், இதை நாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு லைன் அதாவது ராகுல் காந்தி அவர்கள் தலைமையேற்க தகுதியான நபராக அப்படிங்கும் போது காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்களே இன்றைக்கு வந்து அதற்கான ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கிறார்கள். இது வந்து இன்னொன்னு, அவரோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படிங்கிறது 10 வருட காலம் அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறதும் பெரிய அளவு மக்களை கவரக்கூடியதாகவும் குறைந்தபட்சம் கட்சியை கவரக்கூடியதாகவும் கூட இல்ல. வருங்காலத்துல வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது வருங்காலத்துல அவரோட பர்ஃபார்மன்ஸ். நீங்க செயற்குழுல பேசுறீங்களே இல்ல, அவர் கட்சியினுடைய ஒரு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர். இன்னொன்று, அவரை சுற்றியும் அவருடைய தாயாரை சுற்றியும் தான் காங்கிரஸ் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நாங்க சொல்லல, காங்கிரஸ் கட்சிக்காரங்களே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஒன்று புறக்கணிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற மாதிரி இல்ல. இன்னொன்று, நாங்க சொல்லக்கூடிய விமர்சனங்களை ஏளனமா பாக்குறதும் பாசிட்டிவா எடுத்துக்கிறதும் பாக்குறவங்களோட பார்வையில் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அதை பாக்குறதுக்கு ஏளனமா இருந்திருக்கலாமே ஒழிய நாங்க வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை முன்வைக்கிறோம். மூணாவது, திரு ராகுல் காந்தி அவர்கள் இதுவரைக்கும் அவர் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு எடுத்து, அது மட்டுமல்ல, நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவரோட முதுகலையும் ஒரு பெரிய சுமை இருக்கு. அது வந்து அவரோட தனிப்பட்ட மனிதராக அப்படின்னு பாக்குறதெல்லாம் தனிப்பட்ட விமர்சனமா ஒரு விவாதமா இருந்தா கூட
அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற நீங்க அரசாங்கத்தை எதிர்த்து கொள்கை ரீதியாக போராடக்கூடிய தார்மீக உரிமை அப்படிங்கறதெல்லாம் திரு ராகுல் காந்தி இனிமேல் மக்களை திரட்டி முன்னெடுக்க முடியுமாங்கிறது சந்தேகம். ஒரு லாங் டேர்ம் பிளேயர் அப்படிங்கிறது அவருடைய கருத்து, அவரை சார்ந்தவர்களுடைய கருத்து. ஆனால் உடனடியாக அவர் தலைவராக ஆக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இல்லை சோனியா காந்தி தான் தலைவராக நீடிக்கணும் அப்படிங்கிற கருத்தும் காங்கிரஸ் இருக்கிறது. இந்த நிலையில் ராகுல் காந்தி தலைவராக தேர்வு செய்யப்பட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா? மக்களுடைய பார்வை என்ன? மக்கள் கருத்து ராகுல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு வளர்ச்சி என்று 19%, பின்னடைவு என்று 35%, மாற்றம் இருக்காது என்று 46% சொல்லியிருக்கிறார்கள். ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை பொறுப்பேற்றால் இதுல எந்த ஒரு நிலையும் மாற்றம் இருக்காது, அது எந்த பாதிப்பையும் பெரிதாக ஏற்படுத்தாது என்று 46%, பின்னடைவை தரும் என்று 35%, வளர்ச்சியை தரும் என்று 19% சொல்லியிருக்கிறார்கள். இது நிச்சயமாக அவரை தலைவராக ஏற்பதும் கொண்டு வருவதும் அந்த கட்சியுடைய உரிமை, அதை ஏற்பதும் நிராகரிப்பதும் மக்களுடைய உரிமை. இந்த நிலையில நடக்க போகிறதா, உடனடியாக நடக்க போகிறதா, இல்ல காலம் தாழ்ந்து நடக்க போகிறதா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ராகுல் காந்தி அவருடைய இந்த ஒரு பயணமானது விமர்சனமும் விவாதத்தையும் சேர்த்த கிளப்பி இருக்கிறது. பொதுத்தளத்தில் மட்டுமல்ல, கட்சிக்குள்ளேயும் கூட. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஜோதிமணி அவர்களுக்கும், வானதி அவர்களுக்கும், அதே போல திரு விஜய் சங்கர் அவர்களுக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி. ஆயுதெழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு 24 மணி நேரத்தில் பச்சிளம் குழந்தைகள் ஏறத்தாழ 8 பேர் இந்த ஒரு குறுகிய கால அவகாசத்துல இறந்திருப்பது பல கேள்விகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதே போன்ற ஒரு சம்பவத்தை தர்மபுரியில பார்த்தோம். 13 குழந்தைகள் இறந்து போனார்கள் ஒரு குறுகிய கால அவகாசத்துல. இதற்கு காரணம் என்ன? அரசுடைய தோல்வியா, இல்ல ஒவ்வொன்றும் தனிப்பட்ட காரணங்கள் என்ற அளவில் பார்ப்பதா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நிகழ்ச்சியில் நம்முடைய அதிமுகவின் சார்பாக திரு சங்கரதாஸ் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு ராமமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இதற்கு சொல்லக்கூடிய விளக்கம், அரசு தரப்புல சொல்லக்கூடிய விளக்கம், இந்த மருத்துவமனைக்கு பார்க்கும் பொழுது பிரச்சனைக்கு ஏதோ ஒரு குறைந்தபட்ச பிரச்சனையோடு தான் குழந்தைகள் வருவாங்க. ஆனாலும் கூட வெற்றிகரமாக அவர்கள் காப்பாற்றப்பட்டு வருகிறார்கள். இந்த அளவுக்கு இந்த 24 மணி நேரத்தில் நடந்தது அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு கோயின்சிடன்ஸா இருக்கலாமே தவிர இது ஒரு மெத்தனம் அப்படின்னோ ஏதோ ஒரு அரசு தரப்புல குறைபாடு என்று சொல்வதற்கோ முகாந்திரம் இல்லை என்று விளக்கப்படுகிறது. இந்த விளக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா திரு? விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒன்றிய இறுதியிலே துவக்கப்பட்ட ஒன்று. துவங்கிய போதும் சரி, துவங்கிய பின்னால் கடந்த 4 ஆண்டுகளில் அந்த மருத்துவமனைக்கான எந்த அடிப்படை வசதிகளும் போதுமான வசதிகளை ஏற்படுத்தி தரவில்லை என்பது ஒன்று. சமீப காலமாக தமிழ்நாட்டில் பிறந்தவுடனே குழந்தைகள் இருந்து போகிற நிலைமை தர்மபுரியிலே மட்டுமல்ல, விழுப்புரத்திலே மட்டுமல்ல, இன்னும் சில இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பது கவலைக்குரியது. நேற்று காலை விழுப்புரம் அரசு மருத்துவமனையிலே 4 குழந்தைகள் இறந்து விட்டதாக தகவல் அறிந்து நாங்கள் சென்று பார்த்தோம். ஆனால் மருத்துவமனையில் இருக்கிற டீனும் ஆரம்பமும் எங்களிடம் சொல்லிய விளக்கம் என்னவென்று சொன்னால், பிரசவத்துக்காக வருகிற அந்த தாய்மார்கள் பிரசவிக்கிற பொழுது அந்த குழந்தைகள் ஒன்று எடை குறைவாக இருக்கிறது, மற்றொன்று குறை பிரசவமாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் குழந்தைகள் இறந்து போகிறது என்று அந்த மருத்துவக் கல்லூரியுடைய டீனும் ஆரம்பமும் எங்களிடத்திலே சொன்னார்கள். ஆனால் அது உண்மை அல்ல என்பது எங்களுடைய தகவல், எங்களுடைய கருத்து. எந்த அடிப்படையில் அந்த முடிவுக்கு வரீங்க? அதாவது ஒரு சிசுவுக்கு என்ன தேய்ச்சி அது கொண்டு வந்தாங்க, அதனால இறந்திருக்கும் அப்படின்னும், மூச்சு திணறல் மாதிரி ஒரு லங் பிரச்சனை அப்படின்னு ஒன்னொன்னுக்கும் இயற்கையான காரணங்கள், வெவ்வேறு காரணங்கள். இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. ஆனால் ஒன்னொன்னும் தனித்தனி காரணங்களால நடந்தது அப்படின்னு அரசு தரப்புல விளக்கம் கொடுக்கப்படுது. அதாவது கிராமப்புறத்திலே இருந்து பிரசவத்திற்காக வருகிற பெண்கள் பிரசவம் சம்பந்தமான எல்லா விதமான ஞானமும் அவர்களுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது.
ஆனால் அப்படி பிரசவத்துக்கு வருகிற அந்த பெண்களுக்கு வேண்டிய அடிப்படை முக்கியமான வசதிகள் அந்த மருத்துவமனையில கிடையாது. குறிப்பாக குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் வருகிற பொழுது போதுமான வெண்டிலேட்டர்ஸ் வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட விளக்கம் கொடுக்கப்படுது. அதற்கு தேவையான 8 வெண்டிலேட்டர் இல்ல. அதாவது பிறக்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப கிடையாது. எனவே மூச்சு திணறல் ஏற்படுவது என்பது இயற்கை. 2, அந்த மருத்துவமனையினுடைய சுற்றுப்புற சூழலே ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கான எந்த விதமான ஏற்பாடும் அங்கே கிடையாது. அரசு தரப்புல பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நேரம் குறைவா இருப்பதனால முதற்கட்ட குற்றச்சாட்டுகளுக்கு நான் திரு சங்கர்தாஸ் அவர்களுடைய வாதத்தை கேட்கிறேன். அவர் சொல்வது போல இது நடப்பது முதன்முறை அல்ல. முதன்முறையாக இவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரே சமயத்தில் நடந்திருக்கிறது அப்படின்னா இது ஒரு கேள்வி எழுப்பது தவறா இருக்கலாம். தருமபுரியில பார்த்தோம், அதற்கு ஒரு விசாரணை அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்வது போல பல வட மாவட்டங்கள்ல இந்த நிலைமையை பார்க்கிறோம். இது தொடர்ந்து அப்படிங்கும்போது அரசு இந்த தாய்மார்களுடைய நலனுக்காக இந்த ஒரு நேற்றல் காருக்கான பல திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது, பல சுகாதார திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்க அவருடைய தோல்வின்னு பார்க்காம வேற எப்படி பார்க்க? இந்த நிகழ்ச்சியின் மூலம் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது, மாண்புமிகு அம்மா அவர்கள் கருவில் இருந்து கல்லறை வரை இன்றைக்கு சமூக பாதுகாப்பு திட்டம் தந்திருக்கிறார். இன்றைக்கு மருத்துவர்களை இவர்கள் நாடி செல்வது போல கிராமங்களுக்கு நேரடியாக மருத்துவ முகாம்கள் வருகிறது, செவிலியர்கள் வருகிறார்கள். பிரசவத்திற்கு முன் என்ன பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், பிரசவம் ஆன பிறகு குழந்தைகளை எப்படி பாதுகாப்பு நடவடிக்கை கொள்ள, இதெல்லாம் சொல்லி தந்து கொண்டிருக்காங்க. இவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது, பிறவியிலிருந்து இறப்பு வரைக்குமான திட்டங்கள் இருக்கிறது. இந்த திட்டங்கள் இருந்தும் இது போன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பதிவாகிறது, இது போன்று தொடர்ந்து நடக்குது, குறிப்பா வட மாவட்டங்கள் நடக்குது அப்படின்னா அரசுடைய தோல்வியில் வட மாவட்டங்களில் ஓரிரு பின்தங்கிய மாவட்டங்கள் தான். ஒரு தாய்மாருக்கு கருவுற்ற பிறகு 12,000 ரூபாய் பணம் கொடுக்கிறோம், 12,000 ரூபாய் கொடுக்கிறோம். ஊட்டச்சத்தான காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி இப்ப எடை குறைவா பிறந்தது தான் ஏடுகள்ல போட்டிருக்கு. ஏடுகள்ல குழந்தை எடை குறைவா தான் பிறந்தது போட்டிருக்கு. இதையெல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்துவதில்லை. அந்த தொகையை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். பயனீட்டாளர்களுக்கு சரியா போகுதா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அரசுடைய கடமை இல்ல. அரசினுடைய கடமை தான் நேரடியா கொடுக்கறோம். தாசில்தாரை பாக்குறது ஆர்ஐ பக்கத்துல கிடையாது. செவிலியர்கள் நேராக கொண்டு போயிட்டு இப்ப கொடுக்குறாங்க, வீட்டிலேயே கொடுக்குறாங்க அந்த தொகையை. அதுல தப்பு நடக்கிறதுக்கே வாய்ப்பே கிடையாது. அதை பயன்படுத்துவது அவர்களுடைய கடமை. அதுதான் அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மூச்சு திணறல் தான் போய்கிறது, ஏடுகளே போட்டுருக்கு. ஒரு குழந்தை 27 நாள் சென்று டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டு வந்தது. என்ன தேய்ச்சாங்க? அப்ப தாய் மருத்துவம், ஆயா மருத்துவம், பாட்டி மருத்துவம் எல்லாம் பார்த்துட்டு கொண்டு வரீங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதை இவங்க அரசியலாக்குறாங்க. நான் திரு சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் கேட்க இருக்கின்றேன். இந்த ஒரு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஒரு மூச்சு திணறல் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான காரணங்கள். 50,000 பிரசவம் சுற்று வட்டார பகுதிகளில் நடக்குது. அதுல ஏறத்தாழ 40,000 பிரசவமானது அரசு மருத்துவமனைகள்ல 90% நடக்குது. இந்த ஒரு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைக்குரிய குழந்தைகள், அதாவது ஒரு குறைந்தபட்சம் ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் வராங்க, மூச்சு திணறல் இந்த மாதிரியான பிரச்சனைகளோட வராங்க. அதுல இந்த மாதிரியான மரணங்கள் நடைபெறுவது அப்படிங்கிறது இயற்கை. அதுலயும் கூட 90% வெற்றிகரமா பிழைக்க வச்சிடறாங்க. இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. இது அரசியல் ஆக்குகிறோம் என்று சொல்வது ரொம்ப வருத்தத்தோடு சொல்ற ஒரு அபத்தமான கருத்து என்பது என்னுடைய கருத்து. காரணம் என்னவென்று சொன்னால், விக்கிரவாண்டி தொகுதி அந்த விழுப்புரம் மாவட்டமே மிகவும் பின்தங்கிய பகுதியிலிருந்து வர பெண்கள். அந்த பெண்களுக்கு அந்த பிரசவ காலத்தில் இருக்க வேண்டிய அந்த சத்துணவு என்பது கிடையாது. அரசு அமுல்படுத்துகிற அல்லது அறிவிக்கிற நலத்திட்டங்கள் சம்பந்தமா எங்களுக்கு ஒன்றும் கருத்து மாறுபாடும் இல்லை, கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் அந்த நலத்திட்டங்கள் அது பிரசவ கால பெண்களுக்காக இருந்தாலும் சரி, அல்லது குழந்தைகளுக்கான என்ன பிற நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, அமுலாக்கம் என்று வருகிற போது ஏராளமான குறைபாடுகள் அதில் இருக்கிறது. அப்படிப்பட்ட குறைபாடுகள் நீங்கி அந்த பிரசவ காலத்திலே வருகிற பெண்களுக்கு வேண்டிய வசதிகளை மருத்துவமனையிலே இன்றைக்கும் இல்லை என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட வசதிகளை ஏற்படுத்தி தராமல் ஏதோ கிராமப்புறத்திலே இருந்து வருகிற பெண்கள் தான் போதுமான அளவு ஞானம் இல்லாமல் அந்த குழந்தைகள் இறப்பிற்கு அவர்களே காரணமாகி விடுகிறார்கள் என்று சொல்வது எந்த வகையிலும் பொருத்தமானதல்ல என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இல்ல, இந்த ஒரு 8 குழந்தைகள் இறந்திருக்கு அப்படின்னா
எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அப்படின்னா அரசுடைய தோல்வி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு அலாமிங்கா ஒரு அப்பாலிங்கா நம்ம பார்க்கலாம். ஆனா ஒரு குழந்தை வந்து ஏற்கனவே கொண்டு போயிட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு இறப்பு பதிவாயிருது. இன்னொரு கேஸ்ல வந்து 1.2 கிலோ தான் அந்த ஒரு குழந்தையோட எடையே. அதனால இயல்பாவே லங்ஸ் உடைய டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கலாம். அது ஒரு காரணம். இன்னொரு கேஸ்ல இன்னொரு காரணம் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றும் வெவ்வேறு பிரச்சனைகளால, அதுவும் இல்லாம ஒரு குறைந்தபட்ச பிரச்சனையோட தான் இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் வராங்க. ஆனா அரசுடைய மெத்தனம்னு ஒட்டுமொத்தமா சொல்ல முடியுமா? இல்ல, பொதுவாகவே அரசு மருத்துவமனையில இன்றைக்கும் போதுமான அளவுக்கு மருந்து கிடையாது, போதுமான அளவுக்கு மருத்துவர்கள் கிடையாது, போதுமான அளவுக்கு படுக்கை வசதிகள் கிடையாது. அந்த நோயாளிகளுக்கு கொடுக்கிற உணவு தரமற்றதாக இருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் தரமற்ற இருக்கிற ஒரு மருத்துவத்தில் அதை சரி செய்ய வேண்டும் என்று அரசு முயற்சி எடுப்பதற்கு பதிலாக எல்லாமே நன்றாக இருக்கிறது என்று ஒரு விளம்பரத்தை தேடிக்கொண்டு பொதுமக்களும் மற்றவர்கள் தான் சுகாதாரம் சம்பந்தமான அளவில் போதுமான அளவுக்கு ஞானம் இல்லாமல் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். அதன் விளைவாகத்தான் அந்த குழந்தைகள் இறக்கிறது என்று சொல்வது ஒரு முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பது போன்று என்று நான் கருதுகிறேன். சங்கரதாஸ் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். டோன்ட் பெயிண்ட் a rosy picture. நீங்க சொல்வது போல மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு பெட்டராக இருக்கலாம். ஆனா எல்லாமே சரியா இருக்கு, எல்லாமே சீரா இருக்கு அப்படின்னா தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து விக்கிரவாண்டின்னு சொன்னாரு. நானும் விக்கிரவாண்டி ஒன்றியத்தை சேர்ந்தோம்னா முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டல் இருந்து என்னுடைய ஊர் சிறுவில்லிக்குப்பம் 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்பட அம்மா வந்து பண்ணியிருக்காங்க. எந்த அடிப்படை வசதியும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. திருவண்ணாமலை கூட அவங்க ஆரம்பிச்சு எம்ஆர்ஐ ஸ்கேன் கிடையாது, இப்ப அம்மா தான் அதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. இவ்வளவு எம்ஆர்ஐ ஸ்கேனே அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா கொண்டு வந்திருக்காங்க. கூடுதல் தேவைகள் இருக்கிறது. ஒரு விஷயம் ஆமா இல்லங்க, ரொம்ப சுருக்கமா என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப சுருக்கமா. எஸ், ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். எம்ஆர்ஐ ஹலோ எஸ் சார், கோ ஹெட் சார். ரொம்ப சுருக்கமா. எஸ், தொடருங்க சார், தொடருங்க. சட்டமன்ற உறுப்பினர் தொடருங்க. ஹலோ எஸ், தொடருங்க. அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன்லாம் மருத்துவமனையிலே இருக்கிறது என்று அந்த நண்பர் சொல்றாரு. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனும் சிடி ஸ்கேனும் அந்த மருத்துவமனைக்கு வந்து 6 மாதத்துக்கு மேலாகியும் அதை ஆபரேட் செய்வதற்கான எந்த ஏற்பாடையும் மருத்துவமனையில செய்யல. மாறாக நாங்கள் அதை போராடுவோம், எதிர்த்து மக்கள் மத்தியிலே கொண்டு வருவோம் என்று சொன்ன பின்னால் தான் அந்த எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனை ஆபரேட் செய்வதற்கான ஏற்பாடு பண்ணாங்க. இன்றைக்கும் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் நோயாளிகளுக்கு ஏற்ப அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அவைகள் வந்து பங்கன் ஆகலன்னு தான் உண்மை. இவர்கள் வந்து இருக்கிற மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்க சொன்னா, மருத்துவத்துறைக்கு மட்டும் 2010-11 4,395 கோடி தான் ஒதுக்கப்பட்டது. இப்ப அம்மா அவர்கள் 15-16 8,245 கோடி 8.41 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, குழந்தைகள் சராசரி இறப்பு விகிதத்தை 80 வந்து அகில இந்திய சராசரி 114, தமிழ்நாடு 93 இருந்தது. இப்ப 2012-13 42 இருந்தது, 21 குறைச்சிருக்கிறோம். 21 குறைச்சிருக்கிறோம். 17க்குள்ள அதை 13 குறைக்கணும். குழந்தைகள் இறப்பு விகிதத்தை 13 குறைக்கணும் எங்களுடைய கொள்கை. புள்ளி விவரங்கள் இந்த பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நிச்சயமாக இதத்தை தராது. இது நடக்குது, அது ஒரு மாவட்டத்துல இவ்வளவு எண்ணிக்கையில நடக்குது, அதுவும் 1.5 கிலோ தான் குழந்தை பிறக்குது அப்படின்னா அரசுக்கு அதுல கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. அதுல வந்து வசதி சார்ந்த கோரிக்கைகள் இன்னும் தொடர்ந்து பல இருக்கின்றன. இதே மருத்துவமனையில இன்னும் வசதிகள் வேணும், வரக்கூடிய பேஷண்ட்ஸ் உடைய எண்ணிக்கையில வசதிகள் இருக்காங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது. அதை பார்க்காம எல்லாம் சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அரசு எடுப்பது அப்படிங்கிறது இது ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எடுக்கக்கூடிய சரியான அணுகுமுறை இல்ல. எல்லாம் சரியா இருக்கிறது என்று நாங்க வந்து ஐடியா இல்ல. மாண்புமிகு அம்மா அவர்கள் உத்தரவு போட்டு அமைச்சர் போய் ஆய்வு பண்றாரு, தருமபுரியிலும் ஆய்வு பண்ணாரு, இங்கேயும் அதிகாரிகள் ஆய்வு பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளா மத்திய அரசு ஊக்கத்தொகை கொடுத்துக்கிறாங்க. அம்மாவுடைய ஆட்சிக்கு 489 கோடி ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. குழந்தைகள் தொடர்ந்து இறப்பு விகிதத்தை குறைச்சிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்ப சத்துணவு, ஊட்டச்சத்து இதெல்லாம் கொடுக்காம, டியூ கேர் எடுக்காம எப்படி மத்திய அரசு தொடர்ந்து 3 ஆண்டா 480 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குது தமிழ்நாடு அரசுக்கு? உடனே நீங்க அதை பரிசீலிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு வந்து விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இதை சொன்னாரு, நான் சொல்ல கடமைப்பட்டேன். இன்பேஷன்ட் மட்டும் விழுப்புரத்துல 2,63,905 பேர் இன்பேஷன்ட் வரா. அதுல சராசரி ஒரு நாளைக்கு 723 பேர் கணக்குல வரா. அதுல வந்து மேஜர் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா 8,185 பண்ணிருக்கிறோம்.
மைனர் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா 28,118 பண்ணிருக்கிறோம். இதெல்லாம் போதிய வசதி இல்லாம அறுவையரங்கு எல்லாமே நாங்க பண்றோம். நம்ம பெருமை கொள்ளலாம். அதே வேளையில இந்த ஒரு புள்ளி விவரங்கள் நான் ஏற்கனவே சொன்னது புள்ளி விவரம் மட்டுமல்ல, குடும்பத்துக்கு இனத்தை தராது. அதே வேளையில நீங்க சொல்வது போல மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது இங்க ஹெல்த் கேர் பெட்டராக இருக்கலாம். ஆனால் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்குன்னு தருமபுரி போல இங்க நடந்திருப்பது போல இந்த அவலங்கள் தொடரக்கூடாது. அரசுடைய பங்கும் இருக்கிறது. நிச்சயமாக விழிப்புணர்வு சார்ந்த பல விஷயங்களும் இருக்கிறது. இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மரணங்கள் வெறும் மெத்தனத்தால நடந்தது அப்படிங்கிற முடிவுக்கும் வர வேண்டிய தேவையில்லை. வெவ்வேறு காரணங்களாக இந்த ஒரு 8 மரணங்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே வேளையில much more needs to be done அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்றுகிறதுல அரசுக்கு அதுல கடமையும் பொறுப்பும் இருக்கவே செய்கிறது. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு சங்கரதாஸ் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறிய இந்த விடைபெறுகிறோம். வணக்கம்.